ஈரோடு அப்படிங்கிற வானம் பார்த்த பூமிய 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால்வாயால விவசாய பூமியா மாத்தி வரலாற்றுல ஆறுகள் இணைப்பு திட்டத்துக்கு அடித்தளம் போட்ட காளிங்கராயரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? காளிங்கராயன் அணை கட்டினதுலயும் கால்வாய் வெட்டினதுலயும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப உள்ள தொழில்நுட்பத்தால கூட நீர்ப்பாசனங்களை கட்டுப்படுத்த முடியாத காலகட்டத்துல 800 வருஷத்துக்கு முன்னாடியே இருபெரும் நதிகளை இணைச்சு 90 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டி கம்பு, கேழ்வரகு, சோளம் விளையிற பூமியில அரிசியை விளைய வச்சவர் காளிங்கராயர். இப்ப வரைக்கும் இந்த அணையால பல தலைமுறை மக்கள் பயனடைகிறாங்க. இவ்வளவு பெரிய கால்வாய் கட்டியும் ஒரு சம்பவத்தால எனக்கும் இந்த கால்வாய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு காளிங்கராயர் ஊரை விட்டே கிளம்புன கதை எத்தனை பேருக்கு தெரியும்? வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது 800 வருஷத்துக்கு முன்னாடி போகும். தமிழ்நாடு சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு அப்படின்னு 5 நாடுகளா பிரிக்கப்பட்டிருந்தது. இதுல கொங்கு நாட்டுல வீரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கு கீழே ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னர் தான் காளிங்கராயர். பொதுவா கொங்கு பகுதி ஒரு மேடான பாறைகள் உள்ள பகுதி. இங்க கம்பு, கேழ்வரகு, சோளம் அப்படின்னு கிணத்து பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புன்சை சாகுபடி மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு நாள் காளிங்கராயர் தன்னோட தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரான தஞ்சாவூருக்கு போறாரு. அங்க உள்ள சமையல்காரங்க என்ன அரிசியில சமைக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அரிசியே பார்க்காத ஊருக்காரருக்கு என்ன அரிசியில சமைச்சா என்ன அப்படின்னு ஒரு குரல் வருது. தன் நாட்டை பற்றி பேசப்பட்ட சின்ன கேலியை கூட தாங்க முடியாத காளிங்கராயர் எங்க பகுதியிலையும் நெல் விளைய வச்சு காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. பவானி நதி, காவிரி நதி அப்படிங்கிற மிகப்பெரிய நதிகள் இணைகிற இடத்துல தொடங்கி 12 வருஷங்களா 90 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி இந்த நதிகளோட நீரை கால்வாய் வழியா நொய்யல் நதியில கலக்க வச்சிருக்காரு. கால்வாய் வெட்டுறது சுலபமா இருக்கலாம், ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வியக்க வைக்கிற நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காரு காளிங்கராயர். கொங்கு பகுதி ஒரு மேடான பகுதி, பாறையான பகுதியால ஒரு நதியிலிருந்து கால்வாய் வெட்ட ஆரம்பிச்சா அந்த நீர் ஊருக்குள்ள புகுந்து வெள்ள காடா மாறிடும். அதுக்காக ஒரு அணையை கட்டி கால்வாய் வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் நேரா வெட்டினா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த நதியை பாம்பு வளைவுகள் மாதிரி வளைச்சு வெட்டி இருக்காரு. இதனால ஒரு பகுதி மட்டும் இல்லாம நீர்ப்பாசனம் படக்கூடிய எல்லா பகுதிகளும் செழிக்கும். இதனால இந்த வாய்க்கால கோண வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 12 வருட உழைப்புக்கு பிறகு இந்த பிரம்மாண்ட கால்வாயை கட்டி முடிச்ச காளிங்கராயரை சில மக்கள் சுயலாபத்துக்காகவும் பேருக்காகவும் தான் இந்த கால்வாயை காளிங்கராயர் வெட்டினாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தன் நாட்டை பற்றி பேசப்பட்ட சிறு கேலியை கூட தாங்க முடியாத காளிங்கராயர் இனிமே நானும் என்னோட தலைமுறைகளும் இந்த அணையால பயனடைய மாட்டோம் அப்படின்னு சுயமரியாதையோட ஊரை விட்டே கிளம்பி ஊத்துக்குளிக்கு போறாரு. இப்போ வர அவரோட தலைமுறைகள் இந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால்வாயை வெட்டி அந்த கால்வாயால பல தலைமுறை மக்கள் வாழ்றாங்க, பசியாடுறாங்க அப்படின்னா அதுக்கு காளிங்கராயர் முக்கிய காரணம். பல தொழில்நுட்பம் இருந்தும் நீர்ப்பாசனத்தை வலுப்படுத்த முடியாம தவிக்கிற இந்த காலத்திலையும் ஆறுகள் இணைப்பு திட்டத்துக்கு அடித்தளம் போட்ட காளிங்கராயர் மக்களால வரலாற்றில் பேசப்பட வேண்டிய மனிதர்.